சோ இல்ல கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மோனியா யார் கண்டுபிடிக்கிறா, பாய் ஃப்ரெண்டா பிரதரா? ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. உனக்கு நான் தூக்குறேன்டா. ஆரம்பிக்கலாமா? என்ன கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ இந்தாங்க. அண்ணன் எடுத்துக்கிட்டேன். இந்த புடி இதுல மொத்தம் 5 க்ளூ இருக்கு. ஹார்ட் லெவல்ல இருந்து ஈஸி வரைக்கும் இருக்கும். ஓ அப்படியே விஷயம். லாஸ்ட் க்ளூ வச்சு என்ன நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா முக்கியமான விஷயம், யாரு கம்மி க்ளூ வச்சு என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். நாம தான். யாருமே எனக்கு டைரக்டா கால் பண்ணக்கூடாது. என்னடி இது? பார்க்கலாம் யார் என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னு. டேய் ஆட்டோ திரும்படா. ஆட்டோ திரும்ப. மண்டை வலிக்குது. ஐயோ குழம்பு விட்டாலே என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பாத்தீங்கன்னா இதா இவன் தான் நம்ம பசங்க, நம்ம டீம் 2 பேரு நடுவுல மாட்டேன். தம்பி க்ளூ நம்பர் 1 படி தெரியுமா? தெரியாதா? அதான் எனக்கு தெரியுமே. இது ஒன்னு இருக்குடா. க்ளூ 1. நான் ரொம்ப கம்ஃபர்டபிளாவும் சேஃபாவும் ஃபீல் பண்ற ஒரு இடத்துல இருக்கேன். லைக் எனக்கு செகண்ட் ஹோம் மாதிரி. என்னடா இது கதையா இது? ஏய் அவங்க அம்மா வீட்ல இருப்பாங்கடா, மாதா வரும். நியாஸ்னா ரொம்ப சேவ் பண்ற, ரொம்ப சேஃபா இருக்கிற மாதிரி. அம்மா வளர்ற. நியாஸ்னா ரொம்ப சேஃபா இருக்கிற மாதிரி. நானா தானே போட்டு நான் ரொம்ப சேஃபா, மோனி ரொம்ப சேஃபா இருக்கிற மாதிரி. பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. அது எனக்கு ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி. செகண்ட் ஹோம்னா அப்ப மேக்கப் செட்டு தாங்க எப்ப பார்த்தாலும் வாங்குவா. அது செகண்ட் ஹோம் வரும் மால் கீழே. ஐயோ இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்னு. செகண்ட் ஹோம்னா ஏன் வீடுடா? அதான் அங்கதான் இருப்பாங்க. நான் உன் வீட்ல வாய்ப்பே கிடையாதுடா. ஆமா மோனி கூட அஸ்வினி வீடா? அதான் நான் நினைச்சேன். அட கொக்கா மவரே. செகண்ட் ஹோம் அது. ஆமாடா செகண்ட் அவ ஏன் வீட்ல இருப்பா, அஸ்வினி வீட்ல இருப்பா. எது இதுல நான் செகண்ட் கண்டுபிடிக்கிறது? அல்ல ஒண்ணுமே இல்ல. ப்ரோ பிரியுது பிரியா செகண்ட் இயர். ரியாஸ் அந்த டீம் முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சோம். ரியாஸ் முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சோம். மாமா மாதவரம் விடு மாமா. மாமா தெரியல மாமா. அது எனக்கு ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி. செகண்ட் ஹோம் நான் காசகன் நம்ம வீட்டுக்கு போய் சத்தியமா அதான் நினைக்கிறேன். நம்ம வீடா? எங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா? காதல்கரன் தவிர வரங்க அது வீட்டுக்கு போ. அவங்க வீட்டுக்கு போவா. அது தவிர வேற எங்க போவா? எங்கடா போவா? ஐயோ பிளேஸ் வீட்ல இருக்க வாய்ப்பே கிடையாது மச்சான். சேஃபஸ்ட் பிளேஸ்டா வீடு. ஓ மனசுடா. தலை சத்தியமா தலை கை போடுறா. சேஃப். ஒருவேளை ஆபீஸ்ல ஒளிஞ்சிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என் வீட்டுக்கு போறா. காசா போறா. ஃபர்ஸ்ட் லொகேஷன் காதல்கரன். ஹோம் கிடையாது. ஹோம்ன்றானா வீடுன்னு அர்த்தம். ஆனா வீட்ல இருக்க வாய்ப்பே கிடையாது. எங்க வீடு வாய்ப்பு கிடையாது. ஓம்னா அப்ப ஓம்னாக்கா வீட்ல இருக்கறாங்களா? ஓம்னா அப்ப ஓம்னாக்கா வீட்ல இருக்கறாங்களா? சோ ஃபயாஸ்க்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிங்க. அதான் இல்ல கேம், புரியுதா? அஸ்வினி வீட்ல இருக்கும். அஸ்வினி வீடா? சேஃபே கிடையாது. அஸ்வினி சேஃபே கிடையாது. பாத்தீங்கன்னா நாங்க காசகிராண்டுக்கு வந்துட்டோம். காசகிராண்ட் உள்ள போயிட்டு அவன் இங்கதான் இருப்பா, எனக்கு தெரியும். செகண்ட் ஹோம்ன்றாங்க. கண்டிப்பா நானா இது வந்து நம்ம ஈஸியா தெரிஞ்சிடும். செகண்ட் ஹோம்னா என் வீடு தான் சொல்லிட்டு நம்ம ஏன் பழைய வீட்டுல இருக்க கூடாது? அது வீட்டுல நம்ம காலி பண்ண வச்சிருக்கோம்ல. 35 இடத்துல அண்ணாவும் பொண்ணுடா. அந்த வீடு போலாம். ஏய் ஆட்டோ திரும்ப. ஆட்டோ திரும்ப. ஏறுடா பாய். மாமா 35 ஆட்டோ திரும்ப. வாஞ்சற மாதிரி என்ன ஜூஸ் தள்ளி பண்ணா. டீ கலந்து பாத்துறேன் மாமா. சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த குழு யாருமே அவனு அந்த டீம் கண்டிப்பா யோசிச்சிருக்காரு. 35 அந்த பழைய வீடு நகரப்பட்டி அல்லையாவதான் டீம். அவன் நேத்தி மாதவரம் போய் நிப்பாங்க. அவன் அம்மா வீட்டுல போய் அவன் அதை விட பழைய டெக்னிக் யூஸ் பண்ணிட்டான். உள் மனசு சொல்லுது அது ஆபீஸ்ல தான் இருக்கான்ட்டு. கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ற ஒரு இடத்துல இருக்கேன். அவன் ஆபீஸ்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருப்பா. சரியான கம்ஃபர்டபிளா பார்த்து தூங்குவா. ஆபீஸ்ல நினைக்க மாட்டாங்க. ஆபீஸ்ல அதாலதான் சேஃப் இருக்காது எல்லாருக்கும். அது சேஃபா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரூல்ல கண்டுபிடிச்சா நியாஸ்னா என்னடா எழுதுறது கஷ்டப்பட்டு 5 ரூலா வெச்சனடா. வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும் நல்லா. ஆமா ஆபீஸ்க்கு போ. ஒரு 1/2 hour வேவ் ஆபீஸ்ல இருந்துச்சு. நாங்க அதான் சொல்றா மாமா ஒரு ஞாபகம் இருக்கா? நம்ம டீமா இருந்தாலே அந்த சேலஞ்ச்ல தோத்துறோம். ஆமாடா. ஐயோ இத யோசிக்கவே இல்ல. ஆனா ஃபுட் இல்ல. சோ ரித்திக் கஷ்டம். இப்ப ஃபுட்னா மட்டும் தான் ரித்திக்.
அவுட் ஆஃப் ஃபுட் இல்லலாம். நம்ம மோஸ்ட்லி நாங்க பாத்தீங்கன்னா 3 க்ளூக்குள்ள எப்படியா கண்டுபிடிச்சிடணும். அந்த 4-5 போகவே கூடாது. என்னடா நம்ம இருக்கிற பிரெயினுக்கு பாத்தீங்கன்னா 3 அதிகம்ன்ற. ஆனா வண்டி இருக்குதா? வேற பாத்துட்டு வர இருங்க. ஆபீஸ்க்கு வந்துட்டோம். இந்த பேக் பையன் மொக்கே ஆயிடுச்சுன்னா அண்ணா அசிமாத்திட்டு வர வாங்கிட்டு வந்து அங்கேயே உட்கார்றேன். உங்களை நான் எதுவும் நினைச்சேன். நீ ஒன்னும் போதேடா நினைக்கிறேன். அசிமாத்துல வெளில போயிடு. ஒரு அசிமா அங்க அந்த ரூம் செக் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆபீஸ் நினைச்சு வந்தோம். ஆமா கம்ஃபர்டபுளா இருப்பேன். அங்கதான் கால் மேல கால் போட்டு ஜாலியா இருக்கும் ஆபீஸ்ல. பாத்தீங்கன்னா நம்ம காலி பண்ண வீட்டுக்கு வந்திருக்கோம். பழைய வீடு, பழைய நினைவுகள். அந்த க்ளூ வேஸ்டா போச்சுங்க. வீடு பாத்தீங்கன்னா பூட்டி இருக்கு. வண்டியும் இல்ல. வண்டி அவன் எங்க மச்சி விட்டுருந்தான். மேல இருக்குதா மோனி? மோனி உள்ள லைட் எரியுதுடா. லைட் ஆல்ரெடி போட்டு தானே வருவாங்க. எப்படா போட்டாடா இருப்போம் எப்பவுமே லைட்டு. ஆமா சரி ஓகே. நம்ம பாத்தீங்கன்னா இப்ப செகண்ட் க்ளூ ஓபன் பண்றேன். செகண்ட் க்ளூ இங்கே ஓபன் பண்றான். செகண்ட் க்ளூ ஓபன் பண்ணிடலாம். க்ளூ எடுத்துட்டான்டா. செகண்ட் தான்டா செகண்ட். ஓபன் பண்ணிடுவா. செகண்ட் க்ளூ ஓபன் பண்ண போறோம். செகண்ட் ஓபன் பண்ண போறேன். ஐயோ பேப்பர் ஃபர்ஸ்ட் இது அவன்கிட்ட காட்டிடுவோம். பாத்தா பச்சைக்கோ. பாத்தீங்க. செகண்ட் க்ளூ. இந்த கண்டுபிடிக்க நீங்க கொஞ்சம் மேல பார்க்கணும். அந்த இடத்தோட பேரு கேல ஸ்டார்ட் ஆகி எம்ல முடியும். அந்த இடத்தோட நேம் கேல ஸ்டார்ட் ஆகி முட்டால கூட்டு வந்து ஒரு மால் பேர் சொல்லு. கல்யாண மண்டபம். நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா நீங்க கொஞ்சம் மேல பார்க்கணும். மேல பார்க்கணும்னா மேல இடத்துல தான் இருக்குது. இந்த மேல பார்க்கணும். டேய் மொட்டை மாடி போய் பார்க்கலாம். பிரதீப் சரசன் மொட்டை மாடி போய் பார்த்துட்டு வரியா? வேலை சொல்லியே கொல்றாங்க. அந்த கேஸ் முடியாது. நீ ஒரு லாயர் பேச மாமா லாயர் பேச இப்ப யார் தெரியல பேபி கண்ணன் கீழே போட்டுருக்கு. அது பைத்தோ அது இங்கிலீஷ்ல அப்படியே. To find me you will need to look at. வேணாம்டா. ChatGPT எனக்கு வந்து கேல ஸ்டார்ட் ஆகி எம்ல முடிகிற சென்னைக்குள்ள இருக்கிற ஐ மீன் மால் நேம்ஸ் இல்லைன்னா ஏதாவது நல்ல பிளேஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் கொஞ்சம் சொல்ல. யாரா இவங்க எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? அது கேட்டுக்கலாம் நியாஸ் ஆயிட்டா. கேல ஸ்டார்ட் ஆகி எம்ல முடியும். ஓகே அது என்னன்றதை ஃபிகர் அவுட் பண்ணுங்க. Oh my god. அது ஒரு பேரா இருக்கலாம், இல்ல ஒரு ஊரா இருக்கலாம், இல்ல ஒரு ஏரியாவோட பேரா இருக்கலாம், எவனா இருக்கலாம். மறுபடியும் சொல்லுங்க. கம் அகைன். நக்கல் பண்றீங்க நீனே. அங்க பாருங்க ஒருத்த பாருங்க யோசிச்சு மண்டை ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. மண்டை வலிக்குது. கேல ஸ்டார்ட் ஆகி எம்ல முடியும். ஹைட்டா இருக்கும். இவரு சும்மாவே யோசிப்பான் பையன். ஏய் மேல சரி உனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா? ஏய் நான் எனக்கு எதுவுமே வேண்டாம். உனக்கு வேண்டாம் என்ன நான் சாப்பிடுவேன். பெரிய பெரிய மசாலா இருக்கா? என் வீட்லயா? நீ சமைக்கிற லட்சணத்துக்கு ஒண்ணு வச்சிருக்க மாட்டேன்னு தெரியும். ஓகே நான் நல்லா சமைப்பேன். எம்ல என்னங்க முடியும்? எம்ல அவ்வளவா முடியாது. பீச் மால் ரெண்டு தான் கம்ஃபர்ட்டா இருக்கிறது. ஹவுஸும் வராது. ஐயோ குழம்பு விட்டாலே என்ன என்ன பாட்டப்பாமா கொஞ்சம் யோசிப்போம். மைண்ட் ரிலாக்ஸா ஒரு ஜூஸ் போட்டு யோசிப்போமா. அங்க பாருங்க பைத்தியமாயிட்டாங்க அந்த பையன். ஐயோ பிரவீன் பார்க்க முடியல என்னால. பிரவீனே பிச்சைக்கார மாதிரியே பண்ண ஒண்ணுமே புரிய மாட்டேது. கேள அது மாதிரி ஊரை கேள்வியே படுதுல. அதுல வேற மேல வேற பாக்கணுமா? மேல பாக்கணும்னா அப்ப அந்த பில்டிங் கொஞ்சம் ஹைட்டான பில்டிங். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் வந்து ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு க்ளூ கொடுக்குற ஒரு ஆள் மாதிரி நான் சரியா? நீங்க வந்து ஒரு 3 தடவை யூஸ் பண்ணிக்கலாம் சரியா? ஓகே 3 தடவை உங்களுக்கு ஹிட் பண்ணுவேன். எங்க இருக்கிறாங்க? நீ எவ்வளவு அடிச்சா திருந்த மாட்டியா? அந்த இடத்தோட நேம் கேல ஸ்டார்ட் ஆகி எம்ல முடியும். கரெக்ட். அந்த இடத்தோட இங்கிலீஷ் கேல ஸ்டார்ட் ஆகி இங்கிலீஷ் எம்ல முடியும். ஓகேவா? அந்த ஏரியா வந்து மதுரை வயலுக்கு பக்கத்துல இருக்கு. மேடம் ஓகே யார் கண்டுக்காதீங்க உன. காஃபியா வீட்லடி மதுரை வயலுக்கு பக்கத்துல இருக்கு. ஓகே ஏய் அந்த காஃபியா வீடு வந்து மதுரை வயல் கிட்ட தான்டா. அவ போனதே கிடையாது நான் தாஃபியா வீட்டுக்கு. மச்சான் புறா மச்சான். அது மேல இருக்குது நம்மளுக்கே எப்படி தெரியும்? நம்மளுக்கே தெரியாதுல அது வீடு. ஆமா அது அபார்ட்மெண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன்டா. மதுரை பக்கம்னா கார பக்கம் தான்டா.
எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நிஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. அதாவது எங்கேயோ போய் உட்காந்துட்டு கேப்பாருன்னு ஒரு மாதிரி மண்டலாம் வலிக்குது. தேர்டுக்குள்ள யூஸ் பண்ணிடலாமா? தேர்டுக்கு யூஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் மண்டை பிச்சுக்கும். அதுல கீழே பார்த்து வரும். நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா சேஃபா ஃபீல் பண்ணுற ஒரு இடத்துல இருக்கேன். அது எனக்கு ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி. இந்த செகண்ட் ஹோம் தான் மண்டே குழப்புது. செகண்ட் ஹோம் யாரா செகண்ட் ஹோம்? ஆனா போலாம், எங்கேயாச்சும் போலாம்டா. எங்கேயாச்சும் போகும்போது யோசிப்போம். போகும்போது சேலஞ்ச் எல்லாம் செய்ய மாட்டோம். சும்மா சுத்தி பிளாக் ஏச்சு பெருசு எப்படிலாம் யோசிக்க வேண்டியதான். அவன் என்ன பண்றான் கேள்வி சும்மா அவன் கண்டுபிடிச்சு பண்ணலாம் எல்லாத்தையும். எல்லாம் சாப்பிடுவோம். சாப்பாடு போட்டாதான் ஐடியாவே வரும். சின்ன வயசுல வாங்கிடுது அப்பாவே நைட்டா இருக்கணும். வாவ் நைஸ். தாஃபியா வீடு எங்க இருக்குது? மதுரை வயலுக்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. மச்சான் மதுரை போடா. காஃபி வீட்டுக்கு தானே போயிடுது. அப்ப 3வது குள்ள தான் மதுரை வயலுக்கு எப்படி ஷார்ட் ரூட் போறியோ போ. இந்த இடத்தோட நேம்ன்றா அப்படியே போட்டுருக்கீங்க. அதோ அந்த இடத்தோட நேம் கேல ஸ்டார்ட் ஆகி எம்ல முடியும். அந்த இடத்தோட மீன்ஸ் அந்த ஏரியா புரியுதா இல்ல அவன் இருக்கிற அந்த லொகேஷனோட பேரு புரியுதா, கடை பேரு புரியுதா? ஐயோ பைத்தமா ஒரு நேரா மாதாவரத்துல இருந்து அண்ணா நகருக்குள்ள இருக்கிற பேர ஆரம்பிச்சு எம்ல முடிய ஸ்ட்ரீட் என்ன சொன்னாங்க. மதுரை வாயில் பக்கத்துல இருக்கிற லொகேஷன் அது. ஓகேவா? அது வந்து கேல ஸ்டார்ட் ஆகி எம்ல முடியும். இதான் அதோட ஃபர்ஸ்ட் க்ளூ. அந்த ஏரியாவை கண்டுபிடிங்க. ஓகேவா? ஓகே ஜோக்கரன் மதுரை கூட. மதுரை வாயில்ங்க. ஏய் தாஃபியா வீடுடா. தாபியா வீடா? தாஃபியா வீடு மதுரை வாயில் தான். அப்படியா? தாபியா கால் பண்றாங்க. விளையாட இல்லைங்க. காஃபி குடிக்கிறீங்களா யாராவது? நான் கேட்டேன். இதான் பாப்போம். யாரு? நான் எடுக்கல. அட்டெண்ட் பண்ணு. நார்மலா பேச சொல்லுங்க. நான் உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டா எந்த லொகேஷன் கேட்டா இந்த இடம் சொல்லு. அயனபாக்கம்னு சொல்லு. ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா. அம்மா நீ இருக்கிற இடம் அந்த லொகேஷன் எங்கம்மா வருது? ஏரியா பேரு ஏரியா பேரு என்னது என்னோட வீடா? என்னோட வீடு லொகேஷனா? ஐயனப்பாக்கம். கீழ ஐயனப்பாக்கம். ஐயனம்பாக்கமா? என்ன இடம்? காரப்பாக்கம். அது காரப்பாக்கம் இல்ல, இந்த மதுரை வாயில் அம்பத்தூர் ரோடு. உங்க வீட்டாண்ட சம்திங் கேல ஸ்டார்ட் ஆகி எம்ல முடியுற பிளேஸ் இருக்கா? டாடி நம்ம வீட்டு பக்கத்துல கேல ஆரம்பிச்சு எம்ல முடியுற மாதிரி ஏதாவது இருக்கா? ஐ மீன் இடங்கள். செம்பரம்பாக்கம் ஏரி, புழல் ஏரி, வீராணம், பூண்டி, சோழவரம் ஏரி. ஷோ பக்கத்துல மதுரை வாயில் பக்கத்துல இல்ல. அவட்டே கால் பண்ணி கேக்கட்டா? தெரியாத மாதிரி சும்மா எங்கடி இருக்க, என்ன பண்ற அப்படி எப்பயுமே கேட்பேன். அப்படி கேக்கட்டா? சரி ஓகே. ஏய் கீழ ஐயனப்பாக்கம்னு சொல்றேன், திருப்பியும் கேல ஸ்டார்ட் பண்ணியா? அத எவ்வளவு ஐயோ மாமா அது இல்ல மாமா. தாஃபியா வீடு இல்ல மாமா. வேற ஏதோ மாமா. காரப்பாக்கம் தான் மாமா. நீ போ மாமா. கீழ ஐயனப்பாக்கம்னு சொல்லிட்டு கேல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எம்ல இருக்கான்னு கேக்குது. நம்ம இருக்கிற பிரெயினுக்கு பாத்தீங்கன்னா அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா யாருக்குமே ஒரு படிப்பறிவே இல்லைங்க. சொல்லு. வேற ஆப்ஷனே இல்லாம க்ளூ 3 பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண போறோம். எடுடா க்ளூ 3. இதுக்கு அப்புறம் க்ளூ போக கூடாதுடா. நம்ம இருக்கிற பிரெயினுக்கு பாத்தீங்கன்னா இது சொல்லி தான் ஒண்ணு ஓபன் பண்ணிருக்கோம். எல்லாமே ஓபன் பண்றோம். அப்புறம் அழகா போய் அப்படியே ஒட்டிடலாம்டா. டேய் ஏன்டா இப்படி பண்ற? ஆமா நம்ம நேர்மையா இருக்கோம்மா. நேர்மையா முடிச்சு. தேர்ட் க்ளூ. என் கூட இருக்க பர்சனோட பேர் வேணா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அவங்களோட வீட்டுக்கு நீங்க ஒரு நாளும் போயிருக்க மாட்டீங்க. பொண்ணு கைட்டா போய் சொல்லுமா, மழுக்கும் பயங்கரமா மழுக்கும். ஆமா தாஃபியா வீட்டுக்குதான் நாங்க போனீங்களா? அவன் போயிருக்காளா? யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவருக்கு கொஞ்சம் மன வளர்ச்சி. நான் சொல்லிட்டேன். அதுல ஸ்டார்ட் ஆகி எவ்வளவு முடியுதுன்னா கேக்குறேன்னா அப்போ உங்க சேலஞ்ச் நீங்க எவ்வளவு அறிவாருன்னு எதிரே பாத்துக்கோங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரேன் சேலஞ்ச்னால. நீங்க பாரு, ரெண்டு பேரும் தனித்தனியா போறாங்களா? தனித்தனியா தானே. எனக்கு பயம். இவன் கிட்ட இவங்க ரியாஸ் ஸ்டார் பேசுற மாதிரி அவன் பேசு. உன் வீடு எங்க இருக்கு? ஐயனம்பாக்கம். ஐயனம்பாக்கமா? என்னடா ஐயனம்பாக்கம்? மதுரை வாயில் இருக்குல்ல? என்ன எல்லாரும் கால் பண்ணி இப்பதான் ரியாஸ் ஃபைன் மோனி எடுக்கிறீங்களா? இப்பதான் ரியாஸ் அண்ணாவும் கால் பண்ணி கேட்டாங்க. ஆமா உங்க வீடு ஃபிளாட்டா நீ இருக்குது? மேல எத்தனை ஃப்ளோர்? 3rd floor.
நீ அங்கதானே இருக்கிறா சத்தியமா இல்ல, அடக்கடவுளே சத்தியமா இங்க என்ன நிஜமா. ஆக்சுவலி இப்ப நான் வந்துட்டு இவளுக்கு கால் பண்ணேன், மோனிக்கு கால் பண்ணேன், நான் ரியாஸ் அண்ணாட்ட சொன்னேன் இந்த மாதிரி நானே கால் பண்ணி கேட்கறேன் அப்படின்னு சொன்னேன். நான் கால் பண்ணேன் இந்த மாதிரி சும்மா எங்கடி இருக்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு என்ன ஆல்ரெடி சேலஞ்ச் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க தான் கேட்க சொன்னாங்க, கால் பண்ணி ஃபயர்ஸ் கேட்க சொல்லிச்சா அப்படின்னு சொல்லிச்சு. இல்ல அப்படிலாம் இல்ல சரி மூட்டு போன வை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருச்சு. போய் சொல்லல நீ இது ஏன் எரும மாடு சத்தியமா சொல்றேன். அவன் சூப்பரா ஆக்டிங் பண்றீங்க சூப்பர். சோம்பேறி பொண்ணு இங்க வரைக்கும் ஃபர்ஸ்ட் வருமா அது? அதை யோசிச்சு பாக்குறீங்களா? கம்பல்சரி அங்கதான் இருக்குது, கம்பல்சரி அங்கதான் இருக்கிறாங்க. வந்துட்டு இருக்கோம், அந்த வேலை இருக்கும், லொகேஷன் அனுப்புங்க. ஐயோ சரி ஓகே டன் இது போதும் ஓகே டன். சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணிட்டு கேமுக்காக கூட இருக்கலாம். பியர் மேல தான் கேம் எதா காப்படுறா, பியர் மேன் மேல கூட இருக்கலாம்டா. என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். அப்படியே என்கிட்ட போய் சொல்லாத எனக்கு வேற பொய் சொல்ல வர மாட்டேது. என்ன சொன்ன நீ இப்போ? பொய் சொல்ல வர மாட்டேது. மதுரவயல் பக்கத்துல கோயம்பேடு தான், கோயம்பேடு பக்கத்துல தான் பிஆர், பிஆர் பக்கத்துல கோயம்பேடு. நீ ஒரு கேனையன் தெரியும் சௌத்ரி. பிஆர் மால் அங்க கேஎம், கே ஸ்டார்டிங், எம் வந்துட்டு எண்டிங், இந்த மாதிரி லெட்டர்ஸ்ல ஏதாவது ஷாப் இருக்கா? மோனி ஒளிஞ்சிட்டு இருக்கு. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. சேஃபஸ்ட் பிளேஸ் அது என்னோட செகண்ட் ஹோம். சரி இப்ப பிரதீப் வந்து நம்ம வீட்ல இருந்தா என்ன ஃபீல் பண்ணுவான்? எங்க வீடு மாதிரின்னுவா. ஆன்சர் அதுதான். ஆமா ஃப்ரெண்ட் வீட்ல தான் மச்சான் அங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லையடா. தாப்பியா வீட்டுக்கு போலாம் மாமா, கதவு போய் ரைடு. தாப்பியா வீடு இல்லன்றாடா அவன். என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். மச்சான் சேஃபா செக்யூரா ஃபீல் பண்ணனா அந்த வீட்டுக்கு அடிக்கடி போயிருக்கணும் மச்சான். அப்போ அது ஃப்ரெண்ட் வீடா தானே இருக்கணும். செகண்ட் ஹோம்னா ஃப்ரெண்ட் வீடு தான் நம்ம செகண்ட் ஹோம். அவன் ஃப்ரெண்டு எனக்கு தெரிஞ்சது ஒரு 3-4 பீஸ் தான். அஸ்வினி, தாப்பியா, பவித்ரா அவ்வளவுதான். தாப்பியா ஓ அட்ரஸ்ல கொஞ்சம் சொல்றியா, எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி விடுறியா? ஓகே லொகேஷன் அனுப்பிச்சு விடவா? எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமா உன் வீட்டுல தான் இருக்கா? சத்தியமா இல்ல. சரி வேற வந்தா வந்து பாத்துக்கோங்க போங்க. பொய் சொல்ல வர மாட்டேது. நீ அட்ரஸ் அனுப்பிச்சுடு பாவா. ஓகே சத்தியமா இல்ல அப்படின்றா. ஆனா லொகேஷன் இல்லாம வேறடா நம்ம இருக்கிற பிரெயினுக்கு பாத்தீங்கன்னா. ஆமா வா உள்ள போவோம். ஏதோ ஒரு லொகேஷன் ஆச்சு போவோம், எங்கேயும் போல. டீ கடையில இருக்கிறோம். மதுரவாயில தான் இருக்கும். 3வது குழுவை எடுத்தோம். ஒரு ஐடியா வந்து தாப்பியா வீடா இருக்கும்ட்டு அங்க போயிட்டு இருக்கோம். அதுவே உனக்கு இப்பதான் தெரியுமா? கீழே என்ன பக்கம்? ஆமாண்டா இருக்குடா, நம்ம ஏரியா இருக்கு. அபார்ட்மெண்ட்ல டெலிவரி பண்ணிருக்கேன்டா. இது என்ன மச்சான்? கீழே என்ன பக்கம்? நீனா சொன்ன அபார்ட்மெண்ட் பேரு வந்தா? ஆமாடா அங்கதானே வர. தாப்பியா வீடு ஸ்கீல் அதானே வருது. கீழே என்ன வரும் தெரியும். அவங்க போயிட்டு ஆமாண்டா அது கில்லுன்னு போட்டுருக்குது. ஆமாண்டா கீழே என்ன போட கீழே என்ன பாத்தியா எப்படி ஏமாத்திட்டாங்க. கீழே என்ன பக்கம்? கீழே என்ன பக்கம்? ஓ மேல என்ன பக்கம் கீழே என்ன பக்கம்? டக்குனு போறேன் வந்து 10 நிமிஷம் நாங்க. ஐயோ எங்க இருப்பான்னு தெரியல அவனுங்க. கீழே பக்கம் எவ்வளவு தூரங்க? 2 பிள்ளைங்க. ஏய் மாமா பாத்து மாமா உசுறு கொஞ்சம் வேணும். டிராபிக்லயே 30 தான் ஓட்டுறேன், ஆலில 30 தான் ஓட்டுறேன். அதான் மாதிரி. ஓகேங்க இப்ப பாத்தீங்கன்னா மதுரை தாப்பியா வீட்டுக்கு போறோம். ஓட்டு அண்ணன் தான் கண்டுபிடிக்கிறோம். சப்போஸ் தோத்துட்டோம்னா அந்த தாப்பியா பொண்ணு தாங்க தாப்பியா தான் காணும். நாம நடிப்புடா ஏப்பா. நான் வேணா கேட்டு பாக்குறேன் நைஸா உங்களுக்கு சொல்றேன். பொய் சொல்ல வர மாட்டேது. பாப்போம் இப்ப நம்ம டீம் முன்னாடி போயிட்டானுங்கன்னா நான் உங்களுக்கு தெரியல பாப்போம். தாப்பியா சும்மா தனியா நின்னு சிரிச்சுக்கிட்டு வெளிய இருந்து ஸ்லிப்பர் எடுத்துட்டு வாயே. அது ஆப்போசிட்ல தானே நிக்குது. அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. வாசல்ல இருக்கு வண்டியே ஒண்ணு பண்ண போறாங்க. பார்த்தான அவ்வளவு அறிவோட பார்த்தாலனா சரி. அங்க பார்க்கலனா ஸ்லிப்பர் மாட்டிக்கும்ல. அவ்வளவு அறிவு இருக்காதுல. எங்க ஸ்லிப்பர்? 2 ஸ்லிப்பரா? ஸ்லிப்பர் வச்சு கண்டுபிடிச்சிட கூடாதுன்றதுக்காக. ஏய் நீ வேற எந்த வீட்டுக்கு போ அங்க இல்லனா இங்க தான் வருவான்னு தெரியும். என்ன ஒரு இதுனா ரியாஸ் அண்ணா கிட்ட நான் கீழே சொல்லிட்டேன். கேல ஸ்டார்ட் பண்ணி எம்ல முடியற க்ளூவும் கொடுத்துட்டா. அப்பயும் கண்டுபிடிக்கல. அது அடிக்கடி சொல்லினே இருக்காதடா. கதவு சாத்திட்டு வந்துட்டேன். இந்தா
எங்க அப்பார்ட்மெண்ட் அவன் இல்லையா லெஃப்ட்ல விடு ஆட்டோ லெஃப்ட்ல விட்டுரு அங்க இருக்கு அது அவங்க பாரு இல்ல நான் ஃப்ரெண்ட் பாக்க வீடியோ எடுத்துட்டு வரோம் வண்டி நாங்க தான் கண்டுபிடிச்சோம் அவ டாக்டர் இப்ப கூட உள்ள விட மாட்டா இல்லங்க நான் கீழே வரேன்றா அத கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் அவன் வண்டி நம்ம பையன் வண்டி இருக்குது வண்டியை பின்னாடி ஒரு பிரச்சனை இல்லை அவங்க உள்ள விட மாட்டாங்க எப்ப இருந்தாலும் அப்படியா அங்கிள் திரும்பி போனாதான் விடுவாங்க அங்கிள் இருந்தாலும் போவாங்க அங்கிள் தான் கீயா ஆனா சரியான ஆக்டிங் நல்ல ஃபியூச்சர் இருக்கு காஃபியாக்கு சரியான ஃபியூச்சர் இருக்கு காஃபியாக்கு லிப்ட்ல போயிடலாமாடா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு வா எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேரும் சேலஞ்சில் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சிருக்கோம் கையிலே ஆகாசம் சூப்பர் நடிப்பு வண்டி சும்மா வாங்கி வந்திருக்கேன் பிரைட் ஃபியூச்சர் இதெல்லாம் அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாரா அது மோடி பேக் கூட மறைக்கல எங்க முடிச்சிருக்கா எங்க எங்க இது எங்க இவ்வளவு வளைச்சு வச்சு பேக் எங்க வச்ச இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா கீழே இடம் பார்க்கணும்னு சொன்னேன் அப்பயும் கேன ஆரம்பிச்சு எம்ல ஆரம்பிக்கிறது எங்க இருக்குன்னு அவ்வளவு தத்தியா கேள்வி கேட்கிறேன் சத்தியமா டிராவல்ல அப்பெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல நாங்க தானே வின் இருக்கா ஏய் மித்ரா என்னடா பிளாட் நம்பர் வரேன் எதுக்குதான் வரான்னு தெரியல மட்டும் பேச்சு வேற எத்தனை இடம் போனீங்க ஃபர்ஸ்ட் எங்க போனீங்க சீமா இதுங்க என்னத்த அவங்க உள்ள உட்கார்ந்து ஜூஸ் குடிச்சிருப்பாங்க எல்லாரும் தோத்துட்டேன்னு தெரிஞ்சு போறது வீரன் உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா சோறு தானே திங்கிற அந்த பொண்ணு போய் சத்தியம் பண்றா செகண்டா ஏதோ ஜூஸ் தான் குடிங்க டீ குடிங்க எப்பயோ வந்துட்டோம்ல நாங்க நம்ம லொகேஷன் நாங்க எங்க டைட்டில் மேல ரொம்ப ஈஸி கேல ஸ்டார்ட் ஆகி எம்ல முடியும் ஹைட்டா இருக்கும் ஐயோ குழம்பு விட்டாலே என்ன ஆனா ரொம்ப ஈஸி செகண்ட் ஹோம் யாரா செகண்ட் ஹோம் நிமிஷம் நீங்க எத்தனாவது ஃப்ளோர் வந்தீங்க மூணாவது இப்ப பாத்தீங்கன்னா நியா ஸ்டார்ட் இந்த ரிசல்ட் கேட்டுருவோம் முடிஞ்சுச்சு ஓகேவா ஏய் நான் சொல்றேன் நான் தான் கேம் ஏய் இப்ப பார்த்தனா ரியாஸ் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்கண்ணா நாங்க வந்துட்டு செகண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் பட் ரியாஸ் 3 க்ளூ யூஸ் பண்ணிருக்காரு நாங்க 2 க்ளூ தான் யூஸ் பண்ணிருக்கோம் யார் வின்னர் அமைதி காப்போம் மக்கள் அமைதி காப்போம் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சோம் சந்தோஷம் எல்லாம் பட்டேன்டா சீக்கிரமா வந்து வேஸ்டா போயிடுச்சு தோத்துட்டோம் நம்ம இருக்கிற பிரெயினுக்கு பாத்தீங்கன்னா தோத்துட்டோம் சேலஞ்ச் வீடியோ முடிஞ்சுச்சு थैंक यू गाइस பை மணி வா உன்னை கண்டுபிடிச்சாச்சு வா கிளம்பலாம் இல்ல ஒரு வார்த்தை இப்பதான் ஒரு வார்த்தை பேசுறான் ஏய் நீ எதுக்கு வந்த மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு